நீங்க எப்பயாச்சு உங்க மைண்ட்லயே ட்ராப் ஆன மாரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? டைம் போய்க்கிட்டே இருக்கும். ஆனா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது. தாட்ஸ்லாம் ரவுண்ட் ரவுண்டா உங்க மைண்டுக்குள்ள ரொம்ப வேகமா, சத்தமா போயிட்டுருக்கும். உங்களால ஸ்டாப் பண்ண முடியாத மாரி. இத எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணி, உங்க திங்கிங்க நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா, எல்லாமே மாறும். உங்க லைஃப நீங்க இன்னைக்கே சேஞ்ச் பண்ணலாம். இது மோட்டிவேஷன் பத்தி இல்ல. நீங்க எடுக்கிற ஆக்ஷன் பத்தினது. ஸ்மால் ஸ்டெப்ஸ் தான். ஆனா ரிசல்ட் உண்மையா இருக்கும். நம்ம எல்லாரும் ஓவர் திங்கிங் பண்றதே தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். கேர்ஃபுல்லா யோசிக்கிறோங்கிற பேர்ல ஓவர் திங்கிங் தான் பண்ணிருக்கோம். ஓவர் திங்கிங் இஸ் அ ட்ராப். அது ஒரு லூப் மாரி. சேம் தாட்ஸ், சேம் வொரீஸ் அதுவே ரிப்பீட்ல போயிட்டு இருக்கும். இதுக்கான சயின்ஸ்லாம் என்னன்னா, டிசிஷன் எடுக்க ரொம்பவே கஷ்டப்படுவோம். கவலைப்பட ஸ்டார்ட் பண்ணா அத ஸ்டாப் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். யோசிக்கிறத பத்தியே யோசிப்போம். இதுலேருந்து வெளியில வரதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவேர்னஸ். நான் ஓவர் திங்கிங் தான் பண்றேன்னு ஒத்துக்கோங்க. அத நோட் பண்ணி பேட்டர்ன கண்டுபிடிங்க. இத தெரிஞ்சுக்கிட்டா தான் மாத்த முடியும். பிகாஸ் அத நீங்க நோட்டீஸே பண்ணலைன்னா மாத்த சான்ஸே இல்ல. யோசிக்கிறது தப்பில்ல. ஆனா அதிலேயே ஸ்டக் ஆகி இருக்கிறது தான் ப்ராப்ளமே. உங்க மைண்ட் இதுல மாட்டிக்கிட்டு இருக்கப்போ, அத நிதானப்படுத்த பெஸ்ட்டான ஒரு வே தான் ஆக்ஷன். சின்ன விஷயமா இருந்தா கூட பரவால்ல. கெட் அப் அண்ட் மூவ். வாக் பண்ணுங்க. நோட்ல ஏதாச்சும் எழுதுங்க. டூ சம்திங். சின்ன விஷயங்கள்லாம் கூட உங்க மைண்டுக்குள்ள இருக்க யோசனைகள உடைக்கும். உங்க மைண்ட் ஒரு கேவ் மாரி. ஓவர் திங்கிங் பண்றப்போ டார்க்கா தான் இருக்கும். அதுலேருந்து நீங்க வெளியில வந்து லைட்ட பார்க்கணும்னா, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா தான் முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப் உங்க மைண்ட் கிளியர் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப் உங்க கண்ட்ரோல் திருப்பி உங்க கைக்கு கிடைக்கும். உங்க மைண்ட் ரொம்பவே பவர்ஃபுல். ஆனா, அது உங்க கண்ட்ரோல்ல இருக்க வரைக்கும் தான். அதனால டிசைட் பண்ணுங்க. 10 மினிட்ஸ் யோசிச்சுட்டு இதுக்கான ஆக்ஷன கண்டிப்பா எடுக்கணும்னு ஸ்ட்ரிக்ட்டா இருங்க. ஜர்னல் எழுதுங்க, மெடிடேட் பண்ணுங்க, டீப்பா பிரீத் பண்ணுங்க, பவுண்டரிஸ் செட் பண்ணுங்க. உங்க மைண்ட கார்டன் மாரி நெனச்சுக்கோங்க. அதுல நீங்க என்ன போட்டாலும் வளரும். கெட்ட விஷயத்த வளர்க்கிறதா, இல்ல நல்ல விஷயத்த வளர்க்கிறதான்னு உங்க கையில தான் இருக்கு. அதனால நீங்க டிசைட் பண்ணுங்க எத குரோ பண்ணணும்னு. இந்த ஓவர் திங்கிங் சைக்கிள பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. ஸ்மால் கன்சிஸ்டன்ட் ஸ்டெப் தான். ஆனா டெய்லி பண்ணணும். இத பண்ணிட்டு இருந்து உங்க மைண்ட் என்ன பண்ணுதுன்னு நீங்களே பாருங்க. பெர்ஃபெக்ஷனும் ஒரு ட்ராப் தான். இது ஓவர் திங்கிங்கோட இன்னொரு ஃபார்ம். பெர்ஃபெக்ட்டா இருந்தா தான் எதையும் பண்ணணும்னு வெயிட் பண்ணாதீங்க. நீங்க இன்னைக்கே எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னு இல்ல. ஸ்டார்ட் பண்ணாலே போதும். அதனால இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க தாட்ஸ்லாம் நோட்டீஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ ஷிஃப்ட் பண்ணுங்க. ஸ்மால் ஸ்டெப்ஸ் தான். இது போதும் நீங்க இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு. இத இமேஜின் பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல கான்ஸ்டன்ட் மென்டல் பிரஷர் இல்ல. டிசிஷன்லாம் ரொம்ப ஈஸியா எடுக்கிறீங்க. கான்ஃபிடன்ஸ் க்ரோ ஆகுது. நீங்க ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்றீங்க. இதெல்லாம் வெளியில இல்ல. உங்களுக்குள்ள தான் இருக்கு. இத நீங்க தான் கேப்சர் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க இந்த ஓவர் திங்கிங் சைக்கிள பிரேக் பண்ணிட்டா, உங்க லைஃப் ரொம்பவே சிம்பிளா தெரியும். நீங்க டிசிஷன்லாம் ரொம்ப ஈஸியா எடுக்கலாம். அதனால இன்னைக்கே ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. நாளைக்குன்னு யோசிக்காம. நீங்க உங்க ஓவர் திங்கிங் தாட்ஸ விட ரொம்பவே ஸ்ட்ராங். நீங்க ஒரு ஆக்ஷன் மட்டும் எடுத்தா போதும். எல்லாமே இன்னைக்கே மாறும். இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு விஷயத்த மட்டும் மறக்காதீங்க. ஸ்மால் ஸ்டெப்ஸ் வின் ஆல்வேஸ்.